जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। जाग सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा। विंध्य यमुना गंगा उच्चल जलधि शुभ तब शुभ आशीष मांगे गाहे तब जय गाथा। मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय ஆதிமொழி தமிழ்மொழி எங்கள் அன்னை தமிழ். தன்னிகரற்ற மொழியாம் எம் தாய்மொழியின் பெருமையை பாட பாடல்கள் போதாது, அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. தமிழ் என்ற அந்த ஒற்றை சொல் வார்த்தையை உச்சரிக்கும் போது வரும் பேரின்பத்திற்கு வேறேதும் ஈடு உண்டோ? தமிழை போற்றும் விதமாக தமிழ் தாய் வாழ்த்து. வரவேற்புரை வழங்க திருமதி கே ஜான்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவனை போற்றி என் வரவேற்புரையை துவங்குகிறேன். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன். மனிதரில் நீங்கள் புனிதர், ஆம் மனிதரில் நீங்கள் புனிதர். பிணி கொண்டு வருவோரை தம் பணி கொண்டு நோயற்ற வாழ்வை நல்கும் மதிப்புமிகு முனைவர் பேராசிரியர் சிறுநீரக மருத்துவ நிபுணர் பி சௌந்தரராஜன் ஐயா அவர்களை அகமகிழ்ந்து வருக வருக என வரவேற்கிறோம். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர நாடு உயரும், நாடு உயர நாடாளும் மக்கள் உயர்வர் என்பதற்கு இணங்க உழைப்பின் உறைவிடமாய் திகழும் மேதகு ஆளுநர் அவர்களை பெரு மகிழ்ச்சியுடன் அன்பு பாராட்டி வருக வருக என வரவேற்கிறோம். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் என்ற பழமொழிக்கு இணங்க தன்னம்பிக்கை என்ற ஒன்றை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் எங்கள் குடியாத்தம் அறக்கட்டளையின் அறங்காவலர் திரு எம் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை புரிந்துள்ள முனைவர் பி ஜெனிஃபர் பிலிப் அம்மையீர் அவர்களையும் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். குடியாத்தம் அறக்கட்டளையின் கீழ் பணிபுரியும் முதல்வர்கள், மருத்துவர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், செவிலியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் ஊடக நண்பர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், இவ்விழா நடைபெற உதவிய அனைவரையும் பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக இவ்விழாவின் மங்கள ஒளி பெருக கல்வியின் கடவுளாக விளங்கும் சரஸ்வதி தேவியை வணங்கும் விதமாக குத்துவிளக்கு ஏற்றி இவ்விழாவை இனிதே தொடங்க மேதகு ஆளுநர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விளக்கு ஏற்ற பி ஜெனிஃபர் பிலிப், திருமதி வட்சலா வட்டாட்சியர், திருமதி அமுதா சிவபிரகாசம், முன்னாள் சேர்மன் அவர்களை அன்பு பாராட்டி குத்துவிளக்கு ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். கோயில் கோயில்ல பூஜை, இந்த பூஜை கோயில். Take that photo. Their screen. Yeah, they are projecting that screen. They are focusing there.
ஆலோசகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Happy morning, everyone present here. So it's my immense pleasure in introducing Dr. P. Soundarajan sir. Dr. P. Soundarajan sir has completed MBBS, MD in General Medicine, Doctorate of Medicine in Nephrology and Renal Specialist. He is the consultant in the Department of Nephrology Unit in 36 years of practice. He has more than 3 decades of experience in his medical profession. He served as a professor at various medical colleges. He is a recipient of various awards such as Gold Medalist in MD, International Best ID Fellow for American Society of Microbiology. He served as a professor at various medical colleges. He is a recipient of various awards. It is my great pleasure to introduce the gathering. Thank you very much. Thank you, sir. இன்னாரை போல வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு வாழ்ந்து காட்டும் மதிப்புமிகு பேராசிரியர் டாக்டர் பி. சௌந்தரராஜன் சிறுநீரக மருத்துவ நிபுணர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அவைக்கு என்னுடைய வணக்கத்தை முதன்கல் தெரிவித்து அத்திவரதரை வணங்கி அந்த வளாகத்திலே அமைந்திருக்கும் விநாயக பெருமானையும் வணங்கி இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பது நட்பு என்ற குறளுக்கு உதாரணமாக அருமை சகோதரர் சுந்தரமூர்த்தி அவர்களின் தந்தையார் மறைந்த தலைமை ஆசிரியர் மதிகழகன் அவர்களது நினைவை வணங்கி அவர்களது குடும்பத்து பெரியவர்கள் அத்தனை பேரையும் அன்பையும் நினைத்து அந்த அன்புதான் எங்களை சென்னையிலிருந்து குடியாத்தத்துக்கு அழைத்து வந்து இன்றைக்கு தெலுங்கானாவிலிருந்து ஆளுநராக இருக்கும் திருமதி என்னுடைய துணைவியார் அவர்களையும் அங்கே உங்கள் முன் நிறுத்தி இந்த இனிய விழாவிலே பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி, திரு மதியகன் அவர்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து சென்னைக்கு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு ஒவ்வொரு முறையும் வாரத்துக்கு 2 முறை 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வரும் பொழுதே சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு இங்கே குடியாத்தத்திலே சகல வசதிகளையும் கொண்ட மருத்துவமனைகள் இல்லை, ஒரு நல்ல சிறப்பான மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்ற கஷ்டத்தை அவர் புரிந்திருந்ததனால் எங்களை போன்றவர்களினுடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு அங்கே ஒரு நல்ல தரமான ஒரு மருத்துவமனையை சேவை நோக்கத்துடன் ஒரு சிறப்பான மருத்துவமனை இன்னும் சில மாதங்களிலே முழுமையாக இயங்குவதற்கு எடுத்த முயற்சியை நான் பாராட்டி நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கொரோனா காலத்திலே இத்தனை பேர் இங்கே அமர்ந்திருப்பது அவர் குடும்பத்தின் மீதும் எங்கள் மீதும் உள்ள பற்று என்பதை உணர்ந்து இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்த பெருமக்கள், வீடியோ அவர்கள், திரு தாசில்தார் அவர்கள், திரு டிஎஸ்பி அவர்கள், மரியாதைக்குரிய சகோதரி தலைமை ஆசிரியர் முனைவர் டாக்டர் ஜெனிஃபர் பிலிப் அவர்கள், திரு ராமலிங்கம் அவர்கள், மரியாதைக்குரிய திரு ஹேமலதா வீடியோ அவர்கள், பூபதி கவர்மெண்ட் அட்வொகேட் அவர்கள்,
செல்லபாண்டியன் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு ஆலோசகராக அறிவுரைகள் வழங்கிய மரியாதைக்குரிய டாக்டர் கென்னடி அவர்கள், வெங்கட்ராவன் அவர்கள், ஆர்டிஓ அவர்கள் மற்றும் இங்கே வந்துள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக நன்றி கூறி வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த மருத்துவமனை இங்குள்ள மக்களுக்கு குறைந்த கட்டணத்திலே முடிந்தவரை எல்லா சேவைகளையும் கொண்டு வரும். இன்னொரு 6 மாதத்து அளவில் அதிகபட்சம் முழு அளவிலே இயங்கும் என்ற உறுதியை இங்கு சொல்லி, சுந்தரமூர்த்தி அவர்களின் முயற்சி வெற்றி பெற வேண்டும். இங்கு வந்துள்ள ஒவ்வொருவருடைய ஆசையோடும் இந்த மருத்துவமனை சீரும் சிறப்புமாக செயல்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த மருத்துவமனையை துவக்கி வைக்க ஒப்புதல் அளித்த மரியாதைக்குரிய எனது துணையாளர் அவர்களுக்கும் அவருடைய திருக்கரத்தினால் துவக்கப்படும் எதுவுமே சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அதே போல அந்த அவருடைய திருக்கரத்தால் துவக்கப்பட்டிருக்கும் இந்த மருத்துவமனை சிறப்பாக நடக்கும். இந்த கொரோனா காலத்திலே மருத்துவ சேவையின் அவசியத்தை நம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். தரமான எளிய காலகாலத்தில் தர வேண்டிய மருத்துவ சிகிச்சையின் பலனை தேவையை உணர வைப்பதற்குத்தான் இன்றைக்கு இறைவன் ஒவ்வொருவரையும் முகக்கவசம் அணிய வைத்து 6 அடி தூரத்திலே அமர வைத்து கைகளை வாஷ் பண்ண வைத்து நம்முடைய சுய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம், அரசின் முயற்சிகள் எப்படி இருந்தாலும் நம் ஒவ்வொருவரும் இந்த கொரோனா காலத்திலே கொரோனா நோயை முறியடித்து நம் அன்றாட பணிகளை துவக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு இந்த அத்திவரதரும் அங்கே அமர்ந்துள்ள விநாயகரும் அத்தனை தெய்வங்களும் நமக்கு துணை நிற்கும். இந்த மருத்துவமனை அந்த அங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரின் மருத்துவமனையாக செயல்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குடியாத்தம் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திலே அமைந்துள்ள இந்த மருத்துவமனை அத்தனை பேர்களுக்கும் அத்தனை பயன்களையும் பெற வேண்டும். பெரும் விதத்திலே சுந்தரமூர்த்தி அவர்கள் இதை முன்னெடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்படும் என்ற உறுதியையும் சுந்தரமூர்த்தி அவர்கள் தருவார்கள். திரு ராமலிங்கம் அவர்களின் குடும்பமும் அருகிலே இருக்கிறது. இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரும் இந்த மருத்துவமனையை உங்களது மருத்துவமனையாக பாவித்து அதன் பலனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக ஜி. ரேவதி பேராசிரியர் அவர்களை சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல தமிழகத்தில் குமரியில் மலர்ந்து நவீன வேலு நாச்சியாராக மருத்துவரிலிருந்து மேதக ஆளுநர் உயர் பதவி அடைய தேசியமும் தெய்வீகமும் கலந்து வளர்க்கப்பட்ட இவர் அரசியலில் சந்தித்த சவால்களை பரபரப்புடனும் வெறியுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும் வெற்றியாளராகவே வலம் வருகிறார். ஒரு மகளாக, துணைவியாக, தாயாக தன் கடமையை முடித்துவிட்டேன் என்று எண்ணிய இவர் பேராசிரியராக 7 ஆண்டுகள் பணிபுரிந்த பின்னர் ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தில் முழு நேர அரசியலில் பணிபுரிய ஈடுபட்டார். 1999 ஆண்டு மருத்துவ சேவை துறையில் இருந்தாலும் மாறாக மக்களின் மனநாடியை பிடித்து செயலாற்றும் அரசியல் துறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பாசமிகு சகோதரி, இளமையான மேதகு தெலுங்கானா ஆளுநர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ மேம். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில், நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில், நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு, நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. உலகம் உன் வசப்படும் என்பதற்கு இணங்க பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மேதகு ஆளுநர் அவர்களை மனமகிழ்ந்து பேச அன்புடன் அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து நம் தமிழகத்தை, குறிப்பாக குடியாத்தத்தை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அத்தி வரதரை வேண்டி, நம் விநாயகரை வேண்டி இந்த அத்தி மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து வசதிகளும் அவர்கள் செலவழிக்க கூடிய வகையில் சிறப்பானதொரு சேவையை செய்ய வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஏனென்றால் கடைகோடி இந்தியனுக்கும் சிறப்பான மருத்துவம் தேவை என்பதுதான் எனது குறிக்கோளும் எனது கணவர் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் குறிக்கோளும். சென்னையிலிருந்து தஞ்சை செல்லும் பொழுது தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிறுநீரக மருத்துவராக பணியாற்றிய எனது கணவர் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவிற்கு உதவி செய்தார் என்றால், அவர் மற்ற மிக முக்கிய பிரபலங்களை விட அங்க மிக பிரபலமாக இருந்து கொண்டிருப்பவர். அதே போல சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் அதே மக்கள் ஆர்வம்தான் அவரிடம் மேலோங்கும். ஆக அவரின் ஆலோசனைப்படி நடக்கும் எதுவுமே வெற்றிகரமாக மட்டுமல்ல, மனிதாபிமானத்தோடு இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. மனிதாபிமானம் தான் இதில் முக்கியம். நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வதுண்டு. நான் ஒரு முறை நோயாளியை ஒன்றை பார்க்க போகும்பொழுது நோயாளி கவலையா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், என்னாகுமோன்னு கவலைப்படாதுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளவு ஆகுமோன்னா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆக இந்த மருத்துவமனைக்கு வர்றவங்களுக்கு என்னாகுமோனும் கவலை தேவையில்லை, எவ்வளவு ஆகுமோனும் கவலை தேவையில்லை, நல்லாயிடும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் இந்த மருத்துவமனையில வர்றவங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் சுந்தரமூர்த்தி அவர்கள். சில பேர் அமைதியாக இருந்தாலும் மிக தீர்க்கமான பணிகளை செய்து சாதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான, அதே நேரத்தில் உறுதியான மனம் படைத்த சுந்தரமூர்த்தி இந்த மருத்துவமனையை மிக வெற்றிகரமாக எடுத்து செல்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர் கல்வியாளராக, அவர் தாய் தந்தையருக்கு பணிபுரிந்து மிக சிறு வயதிலிருந்தே நானும் பார்த்து அறிமுகமானவள். அதனால் அவருக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்து, நிச்சயமாக டாக்டர் சௌந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அங்கே குடியாத்தத்திலிருந்து சென்னைக்கு வந்து மருத்துவம் பார்க்கும் பொழுதுதான் அந்தந்த பகுதிகளில் சிறந்த மருத்துவமனைகள் தேவை என்ற உண்மையை நாம் உணர்கிறோம். அதே போல குடியாத்தத்தில் உள்ள மக்களுக்கு அத்தனை வசதிகளும், ஏனென்றால் விலை குறைகிறது என்பதற்காக சரியான மருத்துவம் கிடைக்காமலும் இருந்துவிடக் கூடாது. அதிகமாக பணம் செலுத்தினால் கிடைப்பதெல்லாம் சரியான மருத்துவம் என்றும் இருந்துவிடக் கூடாது. ஆக இன்றைய காலகட்டத்தில் அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் என்ற இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல தமிழக அரசும் முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தை செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் முதலமைச்சர் காப்பீடு திட்டமும் பிரதமரின் காப்பீடு திட்டமும் இணைந்து சாமானிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதி மக்களுக்கு மிக அன்பாக, அனுசரணையாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் எனது வேண்டுகோளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா உதவிகளும், அது கார்டியாலஜியா இருக்கலாம், நெஃப்ராலஜியா இருக்கலாம், பீடியாட்ரிக்ஸா இருக்கலாம், கைனகாலஜியா இருக்கலாம், இஎன்டியா இருக்கலாம், ஆப்தல்மாலஜியா இருக்கலாம், ஏன் டிரான்ஸ்பிளான்டேஷனா கூட இருக்கலாம். இங்கேயே எல்லாம் நடக்க வேண்டும், நம் ஊருக்கு அருகிலேயே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எளிய மருத்துவமனை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை எளிய மருத்துவமனை, எளியோருக்கு பயன்படும் அளவிற்கு உள்ள மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு வரும் யாரும் என்னால் இங்கே செலவழிக்க இயலவில்லை என்று யாரும் திரும்பி போக முடியாத அளவிற்கு, கூடாத அளவிற்கு மனிதாபிமானத்தோடு இங்கே சிகிச்சைகள் நடைபெற வேண்டும் என்ற ஆவலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சகோதரி ஹேமலதா அவர்களுக்கும், பிடிஓ அவர்களுக்கும், சகோதரி வத்சலா அவர்களுக்கும், இங்கே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஜெனிஃபர் பிலிப் அவர்களுக்கும், சிட்கோவை சார்ந்த ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், பூபதி அவர்கள், குடியாத்தம் அட்வொகேட் பூபதி அவர்களுக்கும்,
குடியாத்தம் டிராபிக் இன்ஸ்பெக்டர் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், ரிட்டையர்ட் மெடிக்கல் ஆபீசர் கென்னடி அவர்களுக்கும், வெங்கட்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனையை மிக சிறப்பாக நிர்வகிக்க போகும் சகோதரர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், பொதுமக்களுக்கும் நான் எனது பாலிடெக்னிக் குடியாத்தம் பாலிடெக்னிக் நிறுவனத்தை சார்ந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர், பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். சில நேரங்களில் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளுக்கு போகலாம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே அமர்ந்திருக்கலாம், அத்தகைய நிகழ்ச்சிகள் மிக ஆடம்பரமாகவும் நடக்கலாம். அத்தகைய நிகழ்ச்சிகள் தரும் மன அமைதியை விட மக்களுக்கு சேவை செய்ய இருக்கின்ற இத்தகைய நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் நான் மருத்துவம் படித்து கொண்டிருந்த காலத்திலிருந்து எனது கனவு அத்தனை கிராமத்து மக்களுக்கும் அவரவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே சிறப்பான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்பதுதான். இதை போல இங்கே இந்த மருத்துவமனை, அத்தி மருத்துவமனை நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே சிறப்பான மருத்துவ சேவைகள் இனிமேல் நடைபெற இருக்கின்ற சிறப்பான மருத்துவ சேவைகள் நகரத்திலிருந்து கூட மக்கள் இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வல்லுநர்களை கொண்டு, சிறப்பு மருத்துவ பிரிவுகளை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு எளிமையான மருத்துவத்தை இலகுவாக அவர்கள் அணுகக்கூடிய அளவில் தர வேண்டும் என்பதும், அத்தனை வசதிகளோடு இந்த மருத்துவமனை மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் அத்திவரதரை பிரார்த்தித்து, குறிப்பாக இங்கே உள்ள அனைவரையும் பிரார்த்தித்து, அன்பு ஒன்றே அனைவரையும் இணைக்கும். மருத்துவர்கள் இன்முகத்தோடு இனிமையோடு வந்திருப்பவர்களை வரவேற்றாலே பாதி நோய் தீர்ந்துவிடும். அதை போல ஒரு வரவேற்பும் சிகிச்சையும் கிடைக்கும் ஒரு மருத்துவமனையாக அத்தி மருத்துவமனை இருக்க வேண்டும் என்று எனது ஆர்வத்தை தெரிவித்து, நல்லதொரு நிகழ்ச்சியில் காலையிலேயே கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சியும், பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தெலுங்கானாவின் சகோதரியாக இருந்தாலும் தமிழ் மக்களின் மகள்தான் என்ற உறுதிப்பாட்டோடு உங்களை எல்லாம் பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் நீங்களும் காலையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக நோய் தடுப்பு முறையில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும். நோய் ஆரம்ப நிலையில் வந்தால் அதையும் உடனே கவனம் செலுத்த வேண்டும். நாம் என்னென்ன அறிகுறிகள் வந்தாலும் அதை உடனே கவனித்து அதை சரி செய்ய வேண்டும். குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். குழந்தைகளுக்கான தடுப்பூசி முறைகளும் இந்த மருத்துவமனையில் வர இருக்கிறது. அதே போல பெண்கள் குறிப்பாக தங்களது உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, பெண்கள் தங்கள் உடல்நிலையை புறக்கணித்துத்தான் பழகி இருக்கிறார்கள். தங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்டை சென்று பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே அடுப்பங்கரையில் சென்று அங்கே உள்ள பெருங்காய டப்பாவிலேயே அந்த மருத்துவத்தை முடித்து விடுவார்கள். அப்படி இல்லாமல் குடும்பத்தில் யாருக்கு என்ன ஆரம்ப அறிகுறி வந்தாலும் அதை உடனே சரி செய்து எல்லோரும் ஆரோக்கியமாக, ஒவ்வொருவருக்கும் அவரவர்களின் தேவை அந்த குடும்பத்திற்கு தேவை, அதை மனதில் வைத்துக் கொண்டு அனைவருமே தடுப்பு முறைகளை மேற்கொண்டு, குறிப்பாக இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவையெல்லாம் இருப்பவர்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு, பெண்கள், பெரியவர்களை எல்லாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் பெரியவர்களுக்கு வருகின்ற சிகிச்சை முறையையும் பாதுகாப்போடு எல்லோரும் நடைபெற வேண்டும். அதனால் உங்கள் அனைவருக்குமே எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அத்தனை பேரும் நமக்கான ஒரு மருத்துவமனை குடியாத்தத்தில் நடைபெறுகிறது என்ற நம்பிக்கையோடு வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி அவர்களை நான் வேண்டி, அதே போல அவரோடு சேர்ந்து இந்த மருத்துவமனையை நடத்த இருக்கும் அத்தனை நிர்வாகத்தினருக்கும், மருத்துவர்களுக்கும், செவிலியருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, அத்தனை பேருக்கும் அங்கே அத்தி விநாயகரை வழிபட்டு வாழ்த்துக்களை சொல்லி தடுப்பு முறை மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான்
எனது வேண்டுகோள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இணங்க அறிவுரை வழங்கிய மேதகு ஆளுநர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று என்று வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப நன்றி உரையாற்ற முனைவர் ஜெனிஃபர் பிலிப்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தோன்றீர் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க புகழோடு பிறந்து புகழோடு வளர்ந்து புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமையான மேதகு தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வண்ணமாகவே அவரோடு இணைந்து எப்போதும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு எல்லா நிலைமையிலும் வழித்துணையாய் வழிகாட்டியாய் அவர்களை உயர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான டாக்டர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்க மனதுள்ளவர்கள் தங்கும் வசதியுடன் இம்மருத்துவமனையை ஆரம்பித்திருக்கிறார்கள். நல்லவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் நன்மை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த திறப்பு விழாவிற்கு வருகை தந்து எங்களுடைய அழைப்பு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வருகை தந்திருக்கிற அன்பு உள்ளங்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் அன்பு பாராட்டி எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகைக்கு நன்றி. மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் நலம் பெற்று செல்ல உங்களை அன்பாய் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். தேசத்தின் பெருமைக்காக தேசகீதம். विदादा पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधरंगा तब शुभ नामे जागे तब शुभाशिष मागे जागे तब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे